அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வேப்பம்பூ வத்த குழம்பு செய்யறதுக்காக கைப்பிடி அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுறப்பு இல்லாமல் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இது ஒரு சின்ன பொருளுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சை அளவு புளியை ஒரு சின்ன கிணத்துல போட்டு 200 ml நல்ல வெந்நீரை சேர்த்து இதை நல்லா கரைச்சோம்னா நல்லா கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி காஞ்ச வேப்பம்பூவை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சோம்பு வெந்தயம் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு சின்ன பூண்டு தோல் உரிச்சது, அதே அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சின்ன பூண்டு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வத்த குழம்பு செய்யும்போது பெரிய பூண்டு பெரிய வெங்காயத்தையே தவிர்த்துருங்க. இப்போ இதை ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம், ஏன்னா புளி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேருங்க. பத்தலைனா கூட லாஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் ஓரளவு வெந்து வரும். ஏற்கனவே 1 டம்ளர் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். திரும்பவும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மீதமுள்ள புளியையும் நல்லா மொட்டை கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்த்துடலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூனு கோபுரமாக மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கோபுரமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக போட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதையும் நல்லா இந்த குழம்போடு சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது குளிர்காலம் மழை காலம் காய்ச்சல் காலங்களில் சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு தொட்டுக்க பருப்பு துவையல் அப்பளம் இது நல்லாயிருக்கும், கூட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேவைப்பட்ட கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இனிப்பு உரப்பு புளிப்பு இது எல்லாம் சேர்ந்த சுவை கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. சூப்பரான சுவையான வேப்பம்பூ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.